காலைல 5:30க்கே மீன் வாங்க போயிட்டோம். வீக் டேல ஃபுல் ஆட்டோல சாப்பிடலாம், வீக்கெண்ட்ல வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம்னு பிளான் பண்ணோம். சரின்னு போர்ட்டுக்கு போயிருந்தோம் மீன் வாங்க. ஆனா அங்க எல்லா மீனும் இருக்கும். நான் கேட்கற மீன் இல்ல. பாலை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட அஞ்சரா மீன் இல்லைன்ட்டாங்கண்ணே. ஸ்ட்ரைட்டா மீன் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. குழம்புக்கு சங்கரா மீனும் வறுக்கிறதுக்கு வஞ்சர மீனும் வாங்கிட்டு தேவையான பொருட்களும் வாங்கிட்டோம். மீன் வறுக்கிறதுக்கும் குழம்புக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு போயிட்டேன். இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண தேவையான சின்ன வெங்காயம், சோம்பு, ஜீரகம், மிளகு, மீன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதுதான் சம்பவம் ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம் ஒன்று புரிஞ்சுட்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. மீனுக்கு சோப் போட போறோம். அப்படியே எல்லா மீனுக்கும் மசாலா தடவி வச்சுட்டேன். எங்க ரூம்ல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு பக்கத்து வீட்டில் கொடுத்துருந்தேன் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லி. ஒரு ரூம்ல வச்சிருந்தோம். தோசைகள் சூடானதுக்கப்புறம் மீன் வச்சேன். மீன் கொஞ்சம் அழகா தட்டிட்டோன்னு கருவேப்பிலாம் ஆட் பண்ணேன். ஓவராலா மீன் நல்லா முருவலா வந்துச்சு, காரம்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா செய்யற மாதிரி இல்லை. இங்க சிலிண்டர் தட்டுப்பாடுனால நாங்கள் கரண்ட் அடுப்பு வாங்கிட்டோம். இல்ல சும்மா சொன்னேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து